ருத்திகா பாப்பா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இந்த பன்னி உண்டியில காசு சேர்த்துட்டு இருந்தாங்க. அங்க பாருங்க, பாப்பாவுக்கு முடியலங்க. மொட்டை அடிச்ச சமயத்துல இருந்தே பாப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து உண்டியில நப்பி எடுத்துட்டாங்க. ருத்திகா பாப்பாவுக்கு நான் அடிக்கடி சொல்லி கொடுக்குற ஒரே விஷயம், சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க. அததான் நம்ம வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு உதவும். சரி, ஓகே, அது எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு அந்த காசை வச்சு அம்மாவுக்கு நைட் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறாங்க பாப்பா. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்ததுங்க அந்த பன்னி உண்டியல்ல. அந்த உண்டியில இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பர்ஸ்ல போட்டுக்கிட்டாங்க. அந்த பர்ஸ் எடுத்துக்கிட்டு ரீதாவும் பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. நேரா பாப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு அம்மாவுக்கு தேவையான நைட் ட்ரெஸ் எல்லாம் பாப்பா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொன்னு பாப்பாவும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. உங்க வீட்டு குழந்தைங்களுக்குமே உண்டியல் வாங்கி கொடுத்து அப்பப்போ காசு போட சொல்லுங்க. இப்ப சின்னதா உண்டியில போற காசு தான் நாளைக்கு பெருசா பேங்க்ல போடுவாங்க. இந்த பழக்கம் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நம்ம கட்டாயம் கொடுத்தே ஆகணும். வருங்காலம் எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியல. ரீதா வந்து பாத்தீங்கன்னா 4 செட் நைட் ட்ரெஸ் வாங்கிட்டாங்க. பாப்பா சேர்த்து வச்ச அந்த காசை கடைக்கார அக்கா கட்டி பாப்பா கொடுத்துட்டாங்க. பாப்பாவோட அந்த செயல் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க.